ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் மாதத்தில் இப்போ ஆணி மாதமானது முடியறதுக்கு இன்னும் ஒரு நாட்கள் மட்டுமே இருக்குது. ஆணி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்த தமிழ் மாதம் ஆடி மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆடி மாதமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறும். அந்த தலையெழுத்து மாறதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆடி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆடி மாதம் 1லிருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. ஆடி மாதம் ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது. ஆடி மாதத்துடைய சிறப்புகள் நிறைய இருக்குது. வேளாண்மை முதல் ஆன்மீக வரைக்கும் ஆடி மாதம் ஒரு சிறந்த மாதமாக கருதப்படுது. இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு வரமான மாதம் என்று சொல்லலாம். நிறைய பேருக்கு ஆடி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாமல் இருக்குது. முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகள் ஷேர் பண்ணுறேன். ஆடி மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதத்தில் சூரியன் கடக ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது கடக மாதம் என்றும் அழைக்கப்படும். ஆடி மாதத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த ஆடி மாதத்தில் பல கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அற்புதமான முறையில் பயிற்சியாக போகிறாங்க. அதுவும் சாதகமாக இருக்கிற மாதிரி பயிற்சியாக போகிறாங்க. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆடி ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா இல்லையா என்பதை ஷேர் பண்ணுறேன். ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த எல்லாருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் இப்போ நடக்கிறதுனால ஒவ்வொருவருக்குமே இப்போ தமிழ் மாத ராசி பலனை தெரிஞ்சுக்க அதிக ஆர்வம் வந்துருச்சு. அதுவும் இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அதிக ஆர்வம் இருக்கும். ஸோ வாங்க முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகள் பார்க்கலாம். ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி 18, ஆடி பூரம், ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி தபசு, ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு என பல சிறப்பு வழிபாட்டு தினங்கள் இருக்குது. ஒரு மாதத்தில் 1-2 வரலாம். இத்தனை தினங்கள் வருதுன்னா அப்போ ஆடி மாதம் எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதம் இந்த ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிறக்குது. பிறக்கக்கூடிய இது ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதமானது திகழ்கிறது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தொடங்கி ஆடி 18, ஆடி அமாவாசை, ஆடிப்புறம் என சிறப்பு வழிபாட்டு தினங்கள் நிறைய ஆடி மாதம் கொண்டிருக்கு. அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ண சுவாமி உள்ளிட்ட கிராம தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதும் இந்த மாதத்தில் தான். அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் கூழ் வார்த்தல் வட மாவட்டங்களில் முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. இந்த மாதத்தில் கூழ் சாப்பிடுவது நமக்கு உடல் ரீதியாக நல்லது. இந்த மாதத்தில் கூழ் சாப்பிடுவது அறிவியல் ரீதியாக நல்லது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதோடு கத்திரி மொச்சையோடு சேர்த்து வைக்கப்படக்கூடிய கருவாட்டு குழம்பை அம்மனுக்கு படைப்பது அற்புதமான நிகழ்வு. தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தீ மிதிப்பது, பால் கொடை எடுக்கிறது, பொங்கல் வைக்கிறது போன்றவை அதிகம் நடைபெறுவது இந்த ஆடி மாதத்தில் தான். அம்மியே பறக்கக்கூடிய ஆடி காற்றில் தொற்று நோய்கள் வேகமாக பரவும் என்பதாலேயே வீடுகளுக்கு முன்பு வேப்ப கூலங்களை கட்டப்படுது, அதாவது வேப்பிலைகளை கட்டப்படுது. ஸோ கூழ் சாப்பிடுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் நிறைய இருக்குது. ஸோ இப்படி ஆடி மாதத்துடைய சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆடி மாதத்துடைய சிறப்புகள் அவ்வளவு இருக்குது. ஸோ ஆடி மாத சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை 17/7/2024 17/8/2024 வரைக்கும் ஆடி மாதம். இந்த ஒரு மாத கால அளவு மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இப்போ ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த ஒரு மாத கால அளவு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்களை மறைத்து கொண்டு பேசுகிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்களை மறைத்து கொண்டு பேசுகிற மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆடி மாதம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தான் கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு. ஆடி மாதத்தில்
மாத தொடக்கத்தில் இருந்த சனி வக்ர இயக்கத்தில் இருக்க போகிறாரு. மாத தொடக்கத்தில் இருந்தே சனி வக்ர இயக்கத்தில் இருக்க போகிறாரு. 7.5 சனியில் குடும்ப சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு நடைபெறும். எனவே இந்த வக்ர இயக்க காலத்தில் உங்கள் ராசிக்கு குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செலவு நடைகள் கூடுகின்றதே என்று கவலைப்படுற மாதிரி இருக்கும். செலவு நடைகள் கூடும்போது அந்த செலவு நடைகளை ஃபஸ்ட்டு ஆராய்ந்து பாருங்கள். அப்புறம் உங்களுடைய செயல்பாடுகளில் தேக்க நிலை ஏற்படும். அந்த தேக்க நிலையை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியது அவசியம். ஊக்கமும் உற்சாகமும் குறையலாம். அதெல்லாம் நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டாம். செவ்வாயுடைய பார்வை சனியின் மீது பதினதுனால மிகுந்த கவனத்தோடு செயல்படணும். ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுக்கணும். இப்போ அந்த மாதிரியான நேரமாக வருது. ஸோ இந்த நேரம் உங்கள் ராசிக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இப்போவே ஸ்டார்ட் ஆகிருக்கும் பிரச்சனை எல்லாம். இப்போவே நீங்கள் யோசிப்பீங்க என்னடா என்னமோ ஒரு மாதிரி மாற்றம் வருதுன்னு. ஸோ இப்போ முழுசாக அதுக்கான காரணம் என்னங்கிறது கிரகங்கள் ரீதியாகவே தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மோசமாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம். அதுவும் நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஆடியில் 4வது இடத்துல சஞ்சாரம் செய்வார். எனவே அர்த்தாஷ்டம குரு உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. இதனாலையும் எதையும் ஆடி மாதம் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. திட்டமிட்டு செய்யறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதே சில டைம் நடக்காமல் போகும். அதனால் எதையும் திட்டமிட செய்யாமல் இருக்காதீங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறத நீங்கள் பண்ணாமல் இருக்காதீங்க. எல்லா விஷயங்களுக்கும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். பயணங்களால் உங்களுக்கு விரயம் உண்டு. பயணங்கள் மேற்கொள்வதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மருத்துவ செலவு நிறைய உண்டாகும். மருத்துவத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. குருவுடைய பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் இந்த மாதம் சேரும். அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்குவீங்க. அதனால் கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடன் அடைக்கிறதுக்கு அது உங்கள் சொந்த காசாக இருந்தால் போட்டு அடைங்க. இல்லை கடனை வாங்கி கடன் அடைச்சி அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு நடந்துக்குங்க. குருவுடைய பார்வை 10, 12 ஆகிய இடங்களில் பதியுது. இது ஓரளவு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். தொழில் வளம் மேக்சிமம் சிறப்பாக அமைய நண்பர்கள் கை கொடுத்து உதவுவாங்க. ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அந்த வாய்ப்பு உருவாகும் போது இந்த ஆடி மாதம் அதை பயன்படுத்தி உருவாக்கிக்க பாருங்கள். அப்புறம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். லாகான மாற்றங்கள் இனிமே உங்களுக்கு தரும். வரவேண்டிய சம்பள பாக்கிகள் வசூலாகும். கட்டிட பணி பாதியில் நிற்கிறதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அது முழுமையடைய வாய்ப்பு இருக்குது. புகழ்மிக்க தலங்களுக்கு சென்று வேண்டுதல்களை வைங்க. வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும். அதே போல் ஆடி மாதம் 7ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போவது யோகம்தான். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். எனவே நிதி பற்றாக்குறை உங்களுக்கு கண்டிப்பாக அகல வாய்ப்பு இருக்குது. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். மாமன் மைந்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு உங்களுக்கு மாறும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று சிந்திக்கிறீங்கள, அந்த சிந்தனைக்கேற்ப முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். பெற்றோருடைய மணி விழாக்களை முன்னின்று நடத்தின்றதா இருந்தால் நடத்துங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு புண்ணியந்தான். அதே போல் பொது வாழ்வில் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. அதனால் வாக்கு கொடுக்காதீங்க. வியாபார தொழில் செய்பவர்கள் பழைய தொழிலை விட்டு புதிய தொழில் தொடங்குறதுல ஆர்வம் காட்டுங்க. அது ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உடல்நல தொல்லை உருவாவதன் காரணமாக அடிக்கடி விடுமுறை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். மாணவ மாணவிகளுக்கு எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. குடும்ப விவகாரங்களில் 3ஆம் நபருடைய தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெற வழி பிறக்கும். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான மாதம். உங்கள் பலம் பலவீனங்களை அறிந்து இந்த ஆடி மாதம் நீங்கள் செயல்படணும். இந்த ஆடி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி ஆட்டி வைக்க போகுது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப மகர ராசிக்காரங்க நடந்துக்குங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது
கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடைவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.